எடுக்குதா? ஓகே. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா, இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை மட்டும் ஏன் தனியாக படிக்கணுன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இன்றைக்கினா வந்து இந்த சிஸ்டம்னு கிடையாது, செல்லுலேயே நீங்கள் கோடிங் பண்ணலாம். ஸோ அப்போ புரிகிறது எப்படின்றது பார்க்கணும். ஸோ செந்தில் பக்கத்தில் இருக்க இந்த உடைய சொல்லிக்கலாம் சரிக்குது அது இந்த மவுஸ். ஸோ ஆட்டோகேடை ஓப்பன் பண்ணுறோம். எடுத்து விட்டு இந்த 2 மவுஸுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. ஆட்டோகேடோட ஃபஸ்ட்டு ஃபிலாசபி அதுதான். என்ன செய்யக்கூடாது, மவுஸே டச் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி சார் பண்ணுறதுன்னா, ஆட்டோகேடில் 2 டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நியூவை கிளிக் பண்ணோம்னா இங்கே ஒரு டெர்மினல் வருது, இப்போ இங்கே ஒன்று வருது. இப்போ ஆட்டோகேடை நம்ம இங்கே பார்க்குறோமா, ஓகே. ஸோ ஆட்டோகேடில் நம்ம இங்கே பார்க்குறது என்ன தெரியுதாப்பா? இதில் தெரியுதா? ஆட்டோகேடில் நம்ம இங்கே பார்க்குறது எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து இதில் இருக்க டூல்ஸ்ன்னு நினைக்கிறோம். இப்போ இங்கே லைன் இருக்கா, இதை எடுத்து இப்படி கோடு வரைகிறோமா, ஓகே, இப்படி கோடு வரையணும், இது வரைக்கும். அப்போ நான் மவுஸை யூஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு கீபோர்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. ஏன் டெர்மினல், வேறு எந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து டெர்மினல் கான்செப்ட் இருக்காது, என்எக்ஸை தவிர. ரைட்டா? என்எக்ஸில் எல்லா சாஃப்ட்வேரையும் எடுத்துருப்போம். இப்போ இதில் நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன்னா ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு அந்த பேஜ் செட்டிங்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறோம், நான் இங்கே படிக்க வந்து சொல்லிக்கணும். அப்போ ஒரு டயக்ராமை மவுஸை தொடாமல் எப்படி வரைகிறதுனா, லைன் கமெண்ட் எல்இ எடுக்கிறது, சரியா? 0,0. அப்போ ஆர்ஜின்லேருந்து வரும், ஆர்ஜின் நம்ம ஒரு மீனாட்சி பண்ணுற மாதிரி. அப்புறம் 100,0. இதா அப்போ இங்கே வந்துட்டு சார் ஒரு சதுர வரைகிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அப்புறம் 100,100, அப்புறம் 0,100, அப்புறம் 0,0. இப்போ என்ன செஞ்சீங்க, இப்படி ஒரு கட்டை வரைஞ்சிட்டேன். இது என்ன செஞ்சேன், மவுஸ் எங்கேயும் தொட்டேனா, ரைட்டு. இப்போ இதே இது ஒரு பாலிகன்னா எப்படி வரைவோம், இந்த மாதிரி வரைவோமா? ஒரு பாலிகன்னா போட்டு 6 சைடு புள்ளி வச்சு இன்ஸ்கிரைப் போட்டு வரைகிறோமா, இதை கூட அப்படி தான் வரையணும். இதை தான் வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஆர்ஜின்லேருந்து எடுத்துருக்கேன். ஆர்ஜின்னா என்ன, இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 3 டைப் இருக்குது. இப்படி வளைவு நெளிவாக ஒரு பொருள் வந்து ஆங்கிளில் வந்து வைக்கிறது, ரைட்டா? இது சிஎன்சியில் ரொம்ப முக்கியம். அப்போ இது ஒரு டைப் இருக்குது. இப்படி ஒரு பொருள் வந்தால் கூட நம்ம வைக்கணும். அதே சமயம் இந்த எலிப்ஸாக இருக்கட்டும், இந்த 2 பாயிண்டாக இருக்கட்டும், இந்த பாலிகனாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே மவுஸை இழுத்து வரைய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ போட்டு 4 சைடு வந்து ஒரு சர்க்கிள் வைக்கணும். அது எப்படி வைப்போம், ஃபால்ஸ் லைன் மெத்தட்னும். இப்போ நான் ஃபால்ஸ் லைன் மெத்தடில் வரையணும்னா எப்படி வரைவேன், இப்படி போட்டு இங்கேருந்து அளவு எடுப்பேன், இங்கேருந்து இது எவ்வளவு, இங்கேருந்து எவ்வளோ அளவு எடுப்பேன். ஆனால் இப்படி வரையக்கூடாது. வரையாமல் என்ன பண்ணணும்னா, எல் 0,0, 100,0, ரைட்டா? 100,100. அப்புறம் ஏன் இப்போ இங்கே போகுது இல்லை, ஓகேவா? அதுக்கெல்லாம் இது இருக்குது. கண்ட்ரோலே இது ஜூம் பண்ணிக்கிங்க. ஜூம் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், எல் 0,0, புரியுதா? 100,0. அப்புறம் என்ன இருக்குது, 100,100, ஓகேவா? என்ன போகுதா, இங்கே எவ்வளோ போகுதா, எல் 0,0, ஓகேவா? அப்புறம் 100,0, ஓகே. அப்புறம் 100,100, ஓகேவா? மேலே போயிடுச்சா? எதையாச்சும் தொடரேன்னா ஜூம் பண்ணுறதுக்காண்டி அதை செய்கிறேன். அப்புறம் 0,100, அப்புறம் 0,0, இதா? இப்போ திரும்ப சர்க்கிள், அந்த சர்க்கிளை போய் எடுக்கக்கூடாது, மவுஸை பிடிக்கவே கூடாது, எஸ்சி, புரியுதா? அப்போ ஆர்ஜிலேருந்து 10, ஒய்யிலேருந்து 10. அப்போ என்ன செய்யணும், நான் பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணணும், மவுஸை பிடிச்சே லொக்கேட் பண்ண. 5 வயசு குழந்தைன்னா மவுஸ் பிடிக்க சொன்னால் பிடிக்கவே தெரியாது, ஆனால் டைப் அடிக்க சொன்னால் டைப் அடிக்க தெரியும். அதுதான் இதில் பெஸ்ட்டு. அப்போ இங்கேருந்து 10, இங்கே 20 வச்சுப்போம், ஏன்னா 100 இருக்கா. அப்போ இங்கேருந்து ஒரு 10, இங்கேருந்து 20 இது. அப்போ சி சர்க்கிள் என்ன கேட்குது, எந்த இடத்துல வைக்கணும்னு கேட்குது, 20,20 அந்த இடத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் 20ன்ற ஒரு இதை
ரைட்டா 20,20 ஓகேவா. இது எவ்வளோ கொடுக்குறோம் 10 கரெக்டா. அப்புறம் இங்கேருந்து நான் 20 சென்டரை வச்சு சர்க்கிள் அங்கே கொண்டு போயிட்டேன். மவுஸை இன்னும் தொடவே கூடாது ரைட்டா. இங்கேருந்து நான் 20 இருக்கேன், மீதி இருக்கிறது 80. இந்த கால்குலேஷனாக கணக்கு வரணும், எனக்கே கணக்கு வராது. ஆனால் எப்படி பண்ணுறேன், வரைஞ்சு பழகிடுச்சு. அப்போ இதுலேருந்து 20, இங்கே 20, இங்கேருந்து 20 போச்சுன்னா மீதி இருக்கிறது 80. 80லேருந்து இங்கே 20 குறைக்கணும். அப்போ இந்த சைடை 100ல் 20 போச்சுன்னா 60. அப்போ 60, அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ வரும், 60 வரும். புரியுதா. அப்போ சி 60,20. அப்போ இது எவ்வளவு 10 வைக்கிறேன். அப்போ இங்கே உட்கார வச்சிட்டேன். இப்போயுமே தப்பு தான், என்ன வச்சுருக்கேன், ஆரிஜின்லேருந்து 60 வச்சுருக்கேன், இங்கே 20. அப்போ 80 தான் வைக்கணும் ரைட்டா. அப்போ சி போடுறோமா. அப்போ என்ன செய்யணும், 80 ரைட்டா, 20, அப்புறம் 10 உட்கார வச்சேன்னா. அப்போ இங்கே வந்துட்டேன், இங்கேருந்து மேலே போகணும், இங்கேருந்து மேலே போகணும் அந்த மேலே. அப்போ என்ன வரும் 80. அப்போ சி ரைட்டா 80, 10 ஒரு இதை உட்கார வச்சிட்டேன். திரும்ப அதே இங்கேருந்து எக்ஸில் 20 தான், மேலே 80. அப்போ சி ரைட்டா. இப்போ என்ன செய்யணும், மேலே 80, ஒய்யில் தான் 80, எக்ஸில் என்ன வரும் 20,80, 10. இப்போ எங்கேயாச்சும் தொட்டேனா. இப்போ நடுவில் போகணுன்னா என்ன செய்யணும், இப்போ நடுவில் போகணும் 50, சி போட்டு என்ன செய்யணும் 50,50 போட்டு 10 ஏன் கொடுக்கணும், 20 கொடுக்கலாம் ரைட்டா. இது எங்கேயாச்சும் நான் தொட்டேனா இப்படி தான் வரையணும் ஃபஸ்ட்டு. இது பேர் என்னது, சர்க்கிள், எலிப்ஸு, மேஜர் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ், இது எல்லாத்தையுமே இப்படி வரையலாம். ஆர்க்கு கூட இப்படி வரையலாம் ரைட்டா. ஆர்க்கு கொடுக்குறேன்னா ஏஆர்சி. இப்போ சென்டர் கேட்குதா 23,67, 45 என்ன சொல்லுது, ஆர்க் பாயிண்ட்டு 34 கொடுத்தேன்னா எனக்கு ஒரு இடத்துல ஆர்க் ஃபார்ம் ஆகும். இதுதான் மெத்தடு. இது இந்தந்த பாயிண்டில் நிற்கிறேன், இப்படியே போயிட்டே இருக்கேன். எனக்கு இது வந்து அப்சல்யூட்டு. மீனாட்சி அம்மன் கோயில் இங்கே சென்டரில் இருக்கிறான், இது வந்து மதுரை கணக்காகும் ரைட்டா. மேக்ஸிமம் சர்க்கிள், ஆர்க்கு, எலிப்ஸ் தான் வரும். புரியுதா. அப்போ இதுதான் கான்செப்டாக இருக்குது. அப்போ இன்னும் இங்கே இந்த ஆட்டோகேடுன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது கிடையாது, இங்கே நீங்கள் பார்க்குறது கிடையாது ரைட்டா. இதுக்கப்புறம் என்ன சார் செய்யணும்னா, இதுலேயே டெரிவு சுழிவான விஷயங்களை வரையணும் ரைட்டா. இது ஒரு மெத்தடு. புரியுதா. அப்புறம் இருக்கிற மெத்தட் என்ன, இப்போ நீங்கள் பார்த்தது இந்த சர்க்கிள்னா ஆப்சல்யூட்டில் தூக்கி வச்சிட்டோம் ரைட்டா. இப்போ நான் இதை தூக்கி வச்சுட்டு இதை நான் ரிலேட்டிவில் வரைஞ்சேன்னா இதை விட வேகமாக ஃபாஸ்ட்டாக வரையலாம். புரியுதா. அப்போ ரிலேட்டிவில் வரையும் போது புரியாது, நல்லா கவனிங்க. எள்ளு கொடுக்குறேன்னா எங்கேயோ தூக்கி வைப்பேன் டக்குன்னு. அப்போ 56,56 கொடுக்குறேன்னா அப்புறம் என்ன செய்யணும், அட்டு 100,0 கொடுக்குறேன்னா அப்புறம் மேலே போகிறோமா அட்டு 0,100 கொடுக்குறேன்னா அடுத்து லெஃப்ட்டில் வந்தேன்னா இங்கே இருக்கிறத குழப்பக்கூடாது, இன்னும் ரிலேட்டிவில் தான் இருக்கிறோம். அப்போ லெஃப்ட்டில் வந்தேன்னா என்ன வரும் அட்டு, சரியா. அட்டு போட்டு லெஃப்ட்டில் வந்தால் எவ்வளோ வரும் மைனஸ் ரைட்டா. அட்டு மைனஸ் 100,0. அப்புறம் கீழே எவ்வளோ கொடுத்தா 56 ரைட்டா. ஆமாம் 56,56 ஓகேவா. ஏன் வரலன்னா மைனஸில் மேலே போச்சு ஓகேவா. கீழே மைனஸ் இல்லையா, கிடையாது, அது அப்சல்யூட். 56,56 அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரிஜினல். புரியுதா. அதை வந்து மாற்றக்கூடாது. இது ஒரு மெத்தடு. இப்போ இதில் நான் வைக்கிறேன்னா 56,56 இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு லைனை நான் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை தான் சிஎன்சியில் சொல்லி தருவாங்க. இங்கே வச்சோம்னா என்ன, எனக்கு எக்ஸ்லேருந்து 20 வச்சிடலாம். இங்கே போனேன்னா எனக்கு இந்த இடத்துலேருந்து இங்கே போனேன்னா என்ன சொல்லணும், அதே -20. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும், 20,20னா இந்த பாயிண்ட்லேருந்து 20 வச்சிடலாம். ஆனால் அதில் என்ன செஞ்சோம், 80 கழிச்சோம், 60 குறைச்சோம், இங்கேருந்து 80 அங்கேருந்து 60, அதெல்லாம் செய்ய தேவையில்லை. இது ஈஸியாக பண்ணலாம். இதுதான் கோஆர்டினேட்னா எனக்கு 20 தானே. புரியுதா. அப்போ சி, புரியுதா, சி இந்த
இந்த இடத்துல சர்க்கிள் எடுக்கிறேன். ஓகேவா? சர்க்கிள் எடுத்துட்டு நான் இங்கே வைக்கிறது கூட இங்கே வச்சு செய்யலாம். புரியுதா? கண்டினியூஸாக கொடுக்கலாம். ஆனால் இதில் வந்து அந்த ரிலேட்டிவ் வேலை செய்யாது. புரியுதா? அந்த லைன் வந்து அட்டுன்னு போட்டு யூஸ் பண்ணால் தான் செய்யணும். இப்போ இன்கேஸ் இங்கே யூஸ் பண்ணுறேன்னா என்ன செய்யும்? ஆட் 56, 56, 56, 56 கரெக்டாகுமா? இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு சென்டருக்கு போயிடுச்சா? சென்டருக்கு போல வேறு இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் நான் இங்கே கொண்டு வரணும். 56, 56 இருக்குது. அது யூசிஎஸ்ஐ கையாள மாதிரி வேறு ஏதாச்சும் கான்செப்ட் வச்சு பண்ணுறது. இப்போ இதுதான் வந்து சிஎன்சியில் சொல்லித்தரது. சிம்பிள். ஒரு இதை ப்ரூவ் பண்ணணும்னா அப்படியே ஒரு 2 சைடு அப்படியே சுற்றிட்டு வந்தால் போதும். இது புரியுதா? உங்களுக்கு அடுத்த கிளாஸுக்கு நான் அதை எடுக்கவே இல்லை, உங்களுக்கு தான் எடுக்கிறீங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரைட்டா? இது போக இப்படி ஒரு விஷயத்தை வரைகிறேன் அப்படின்னா என்ன, இப்போ அடுத்து இதை ஏஐ வச்சு செய்ய போகிறோம். ரைட்டா? ஏஐ வச்சு செய்யும்போது எப்படி செய்யணும் பார்ப்போம். ஓல்ட் தானே இருக்குது. இப்போ ட்ரையாங்கிள் வரைகிறோம், ஒரு முக்கோணம். இது வந்து ஏன் சொல்கிறேன்னா இப்படி தான் போகணும். இப்போ நான் இதில் வந்து ஒரு இது வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, சரியா? தெரியுதா? அதில் கிறிஸ்மஸ் ட்ரீ தெரியுதா? இப்போ இதில் இப்படி இருக்குது. இப்படி நம்ம வரையும் போது ஒரு பகுதியை இன்னொரு பகுதிக்கு எடுக்கிறோம். அப்போ இந்த ஒரு கோஆர்டினேட் மட்டும்தான் கொடுத்துருப்போம். இதுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். 56, 56. இதோட சைஸெல்லாம் கரெக்டாக வச்சு இன்னொரு பகுதியை வரையணும். இதுதான் மெத்தடு. மவுஸை தொடவே கூடாது. அதுதான் டெர்மினல் கொடுத்துருக்கான். அதனால தான் சிவில் என்ன அது ஃபேமஸாக இருக்குது. இதில் இருக்க முக்கால்வாசி கமாண்டை மனப்பாடமாக வச்சுருந்து கையில் தான் தட்டி எடுக்கணும். புரியுதா? இல்லைன்னா மிஸ்டேக் வரும். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சா? சர்க்கிள் வரைஞ்சேன். இதில் அப்சல்யூட், ரிலேட்டிவ், போலார் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுறேன், இதில் சில நல்லெண்ணம் முடிச்சு வைங்க. என்ன பண்ணுவாங்க, ஆட்டோகேடில் செட்டிங்ஸை மாற்றி விட்டுருவாங்க. இப்போ இதெல்லாம் இந்த லிஸ்ட்டை யாரோ டெலிட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் போய் ஆட்டோகேட். இது ஏன் சொல்கிறேன்னா இது கார்னர். இது வந்து மித்த இடங்களில் சொல்கிறாங்களா என்னன்றது தெரியாது. ரீசெட் செட்டிங்ஸ் சொல்கிறாங்களா தெரியாது. ஏன்னா இந்த கான்செப்டை சொல்லும் போதே பசங்க என்ன ஆயிடுவான், டயர்டாயிடுவான். ஐயோ இவ்வளோ போட்டு நம்மளை கொண்டுக்கிட்டு இருக்கானே அப்போ டயர்டாயிடுவான். ஏன்னா நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். அதுதான் வரும். இப்போ ஓப்பன் டு ஃபைலிங் லொக்கேஷன். இப்போ இதில் போய் நான் ரீசெட் பண்ணுறேன்னா ஃபுல்லாக ரீசெட் பண்ணிடுறேன். புரியுதா? இப்போ எனக்கு எல்லா செட்டிங்ஸும் மாறிடும். புரியுதா? ஆட்டோகேடில். அப்போ நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பார்க்கக்கூடிய திறமை இருக்கணும். சரியா? ஸோ சும்மா நான் சாஃப்ட்வேரை மட்டும் கற்றுக்கிட்டேன், எனக்கு அது தெரிஞ்சால் போதும்னு இருக்குது. இப்போ நியூக்கு போகிறோம். இப்போ அதே சதுரத்தை தான் நான் வரைகிறேன், சாதாரண சதுரம். ரைட்டா? அதே இதை வரைகிறேன். கார்டீசியனில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா போலார், சிலிண்ட்ரிக்கல் இருக்குது. இதில் பிளக்கின் கிடையாது. அதனால் சிஎன்சி ஆர்ட் கேமராலாம் யூஸ் பண்ணுவான். அப்போ அதில் யூஸ் பண்ணுறது நம்ம இது பண்ண தேவையில்லை. அப்போ முதல் என்ன செய்கிறேன், எள்ளு. ரைட்டா? 0,0. ஓகேவா? 100,0 போடுறோமா? இது ஏன் சூப் பண்ணுறேன், அதனுடைய எள்ளு 0,0, 100,0. ஓகேவா? அப்புறம் ஜூம் பண்ணுறேன். இது ஈஸியாக அமுக்க முடியாது, அதனால் பண்ணுறேன். ரைட்டா? முதலே செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 100,100 எங்கே ஓடுது? இப்படி ஓடுதா? ஏன் ஓடுது? கார்டீசியன்னா அதான். இப்போ அது வேறு இதில் இருக்குது. அப்போ டிஎஸில் போய் மாற்றணும். அது டிஎஸில் போய் டைனமிக் இன்புட்டில் போய் செட்டிங்ஸில் போய் கார்டீசியன் அப்சல்யூட்டில் வைக்கணும். என்னது? கார்டீசியன் அப்சல்யூட்டில் வைக்கணும். கார்டீசியனில் இருக்கா? அப்புறம் அப்சல்யூட்டில் இருக்கா? கார்டீசியன் அப்சல்யூட். இனி டிஸ்கிரிட்டேஷன் ஒரு மேத்தமெட்டிஷியன் வச்சு பேர். போலாரில் வைக்கக்கூடாது. இதில் வச்சிங்கனாலே மித்தது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இப்போ இதை தான் ஏஐயில் பண்ண போகிறேன். இப்போ ரிலேட்டிவ்னு நான் சொல்ல உங்கள் மைண்டில் என்ன ஓடிச்சு? ஏதாச்சும் புரிஞ்சா? ரிலேட்டிவ் தான். இப்போ நான் உங்களை கூப்பிட்றேன், பக்கத்தில் இருக்கணும், இல்லை உங்களை ஃபோன் அடித்து கூப்பிடணும், இல்லாட்டி நீங்கள் இடத்துக்கு பக்கத்தில் வந்து கூப்பிடணும். எதுவுமே இல்லாமல் அது கனெக்ட் பண்ணுறது ரிலேட்டிவ்னு வராது. புரியுதுங்களா? அப்போ இதில் -x +x அது போகிற இடம்லாம் ஒரு கோஆர்டினேட்டாக மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அதுதான் ரிலேட்டிவ். இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ இதை ஏன் வந்து நம்ம அவுட் பண்ணுறோம், இது சிலபஸ் கிடையாது. ரைட்டா? ஆனால்
இவ்வளவு ஏஐ வளர்ந்துருந்தா கூட, இவ்வளவு இது வந்திருந்தா கூட ப்ராக்டிஸ் பண்ணால் தானே வரும். சிமெட்ரிக்கலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, சர்க்கிளை தூக்கி வைக்க சொல்லியிருக்கீங்க, என்ன கோஆர்டினேட் பார்த்து வரைய சொல்லியிருக்கேன். இதுலேயே போலார் இருக்குது, இதில் ஆங்கிள் வச்சு வரைகிறது இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்படி வரையுமா? நோட் ரைட்டா. மித்ததுலாம் நம்ம எதுவும் சொல்லலை, நம்ம சொன்னது இதையே அவங்க சேலஞ்சிங்காக பண்ணட்டும். புரியுதா? இப்போ இதில் 0, எல்லுன்னு அமுக்கிறோம். என்னது எல்லு 0,0, 100,0, 100,100, அப்புறம் 0,100 ரைட்டா. அப்புறம் திரும்ப எல்லு போடுறோம் 0,0க்குள்ள 23,23. அப்புறம் என்ன பண்ணுறோம்? அட்டு போட்டு என்ன பண்ணுறோம்? அந்த போகிற லொக்கேஷன் எல்லாம் கோஆர்டினேட்டாக மாறுது. அது பேர் என்ன? ரிலேட்டிவ். அப்போ அட்டு 100,0 ரைட்டா. அடுத்து அட்டு ஒய்யில் போகுது, ஒய்யில் மேலே போகுது ப்ளஸ்ஸு, கீழே போனால் மைனஸ்ஸு, எக்ஸில் போனால் லெஃப்டில் போனால் மைனஸ்ஸு. அப்போ என்ன ஆகுது? ஒய்யில் போகுதுன்னா 0, அட்டு போடணும், 0க்கு மதிப்பே இல்லாட்டினாலும் போடணும். அட்டு -100. அடுத்து என்ன வருது? மைனஸா +100 ரைட்டா. அடுத்து என்ன வருது? அட்டு லெஃப்ட் போதா -100,0. அடுத்து என்ன செய்யணும்? அட்டு இங்கே ஆரம்பித்தோம் 23,23. அடுத்து இருக்கிறது என்ன? இதே இதில் போலார் 0,0 ஓகேவா. அட்டு 0,0 அட்டு 100 லெஸ்ஸர் தென் புரியுதா? என்ன வரும்? 90 அப்படியே தெரியும். அவ்வளோதான். இதுலேயே ரிலேட்டிவ் போலார் இருக்குது, இதுலேயே ரிலேட்டிவ் வருது. நீங்கள் வரைய வேண்டியது எப்படின்னா, ஒரு கஷ்டமான டயக்ராமை அப்சல்யூட்டில் மட்டும் வரையணும். இதையும் குழப்பக்கூடாது, இதையும் குழப்பக்கூடாது. அப்படி வரைஞ்சிங்கன்னா தான் டயக்ராம் கூடவே வரும், இல்லாட்டி வராது. புரியுதா? அவ்வளோ கஷ்டமான டயக்ராம் தான் நானும் கொடுப்பேன். அப்போ என்ன ஆகும்? 10 நாளில் எல்லோரும் ஓடிடுவாங்க, யோசிக்கவே முடியாது. இப்போ அடுத்து ஏஐயில் தான் பார்க்க போகிறோம். சரியா? இந்த கான்செப்டை யோசிச்சா தான் வரையவே முடியும். சும்மா சாஃப்ட்வேரில் இருக்க 2 கோடு எடுத்து இழுத்து விட்டிங்கன்னா வராது. இது யோசிக்கணும், மூளை யூஸ் பண்ணணும். ரைட்டா? பார்ப்போமா?